கொஞ்சம் கூட முன் யோசனையே கிடையாது. சரி, நம்ம எதிரி இருக்கான், ஜின்னா இருக்கான், ஜின்னா வந்து சுதந்திரத்துக்காக பாகிஸ்தானுக்காக கோரிக்கை வைக்கிறானா, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன நிலைமையில் இருக்கான். ஜின்னா வந்து முஸ்லீம்களுடைய தலைவராக ஆகணும்னு நினைக்கிறார் அவர். அந்த சுயநலம் அவருக்கு இருந்தது. நாட்டினுடைய பிரதமர் ஆக வேண்டும்னு நினச்சது ஒரு பக்கம். அதை விட முக்கியமாக நினைக்கிறாருன்னா, நான் முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கணும். ஆனால் நேரு முந்திரி கட்டத்தனமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை பெண்கள் கற்பழிக்க முடியுமோ இந்து பெண்கள் கற்பழிங்க. நாம் இங்கிருந்து போயிட்டா கூட இங்கே அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து முஸ்லீம் ரத்தத்தோடு பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது காதார கேட்டிருக்காங்க. இங்கே ராகுலுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள், ராணுவத்தை வெயில்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், தேசத்துக்கு விசுவாசம் தலைமுறையாகி அப்படிதான் இருக்காங்க. அவங்க ரத்தம் அப்படித்தான் இருக்குது. அதை வந்து மொத்தமாக ஒழிச்சு மாறுற மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்டேட் ஆகல அவங்க. இதை வேரடி மண்ணுமா எப்படி இங்கே திமுக ஒழிக்கணும்னு சொல்கிறோமோ அதுபோல் அந்த காங்கிரஸ் கல்ட்டை ஒழிச்சாகணும். அந்த ஃபேமிலி கல்ட்டை ஒழிச்சாகணும். ரத்த கிளறி மோசமான நிலைமைகளில் வரத்துக்கு ஆரம்பிக்கிறது. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாங்க, பட்டேல் போல தலைவர்கள் இருந்தாங்க, ராஜேந்திர. இல்ல, அந்த சமகாலகட்டத்தில் பட்டேல் அவர்களும் அவர் கூட இருந்தார் இல்லையா? ஆமாம். அப்போ இவர் இந்த எடுத்த முடிவுக்கு அவர் பட்டேல் அவர்களோட கருத்து என்னவா இருக்கும்? அவர் பட்டேலோட கருத்து வந்து அவர் வந்து தொடர்ந்து சொல்கிறார். அவர் டிபி மிஸ்ரான்றவருக்கு எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்குது. டிபி மிஸ்ரான்றது மத்திய பிரதேஷில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தவர், ஒரு டால் லீடர். அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் டால் லீடர். அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா, 4ஆம் முறை கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் நேரு ஒரு வெகுளித்தனமான குழந்தை போல் செயல்படுகிறார். நம் எல்லோரையும் நாம் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய பிரச்சனைகளில் நெருக்கடியில் மாட்டி விடுகிறார். கோபப்படுவதற்கு நமக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி கொண்டே ஆக வேண்டியுள்ளது. அவர் சமீப காலத்தில் நம்மை இக்கட்டில் சங்கடத்தில் மாட்டிவிடக்கூடிய பல காரியங்களை செய்திருக்கிறார். காஷ்மீர் தொடர்பான அவர் செயல்பாடுகள் ஆகட்டும், அரசியல் நிர்ணய சபையில் சீக்கியர்கள் தேர்வு தொடர்பான விஷயங்களில் தேவையில்லாத தலையீடாகட்டும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு நடத்திய அவரது பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட பைத்தியக்காரத்தனங்கள். இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட பைத்தியக்காரத்தனங்கள். அவரால் உருவாக்கப்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு முதல் பிரதமர் இத்தனை குழப்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு ஆதிக்கத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டு வரோம்னா, அவர் என்னென்னலாம் நம்ம பாரத தேசத்தை முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறது இல்லாம இவர் பண்ற குழப்பத்தை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு பெரிய டைம் எடுத்திருக்கு. ஒரு டிப்ளமேட்டிக்கா இல்ல அப்படின்றத வந்து அப்பட்டமா டிப்ளமேட்டிக்கா இல்லாதபடி நடந்துக்கிறார் அவர். அப்படிதான் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி அபுல் கலாம் ஆசாத் என்ன சொல்றாருன்னா, சரித்திரத்தின் திசையே மாற்றிய துரதிருஷ்டவசமான செயல்பாடுகள் அப்படின்றார். கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கூட சொல்ல தானே இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிட்டன் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு நீ கேட்டபடி பாகிஸ்தான் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுக்குள்ள சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இங்கே மாகாணங்களில் நீ ஆட்சி நடத்திக்கோ அப்படின்ற மாதிரி, மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நீ ஆட்சி நடத்திக்கலாம் அந்த மாதிரி சொல்லித்தான் வருது. அது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூட முன் யோசனையே கிடையாது. சரி, நம்ம எதிரி இருக்கான், ஜின்னா இருக்கான், ஜின்னா வந்து சுதந்திரத்துக்காக பாகிஸ்தானுக்காக கோரிக்கை வைக்கிறானா, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன நிலைமையில் இருக்கான். பார்த்திங்கன்னா 1948 செப்டம்பரில் ஜின்னா காலமாறார். கவர்னர் ஜெனரல், முதல் கவர்னர் ஜெனரல் அங்கே. அப்பயே சொல்லிடுறாரு, இங்கே லார்ட் மவுண்ட் பேட்டன் வராரு, லாஸ்ட் வைஸ்ராய் இருக்கார்லையே, முதல் கவர்னர் ஜெனரல் இருக்கார்லையே, அவர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே நான் என்ன பண்ணணும்னு கேட்குற மவுண்ட் பேட்டன், நீ இந்தியாவிலே இரு, நான் கவர்னர் ஜெனரல் இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு ஜின்னா. அப்பயே டியூபர்குலோசிஸ், டிபியால் அட்டாக் ஆகி இறந்துடுறாரு. அந்த காலத்தில் டிபிக்கு மருந்தே கிடையாது. கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருந்திருந்ததுன்னா, நேரு கொஞ்சம் அதை பார்த்துருந்தாங்கன்னா, தகவல் எல்லாம் வந்திருந்ததுன்னா, கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருந்தா கூட ஜின்னா இறந்து போயிருந்தாருன்னா கோரிக்கையே வந்திருக்காது. ஜின்னா வந்து முஸ்லீம்களுடைய தலைவராக ஆகணும்னு நினைக்கிறார் அவர். அந்த சுயநலம் அவருக்கு இருந்தது. நாட்டினுடைய பிரதமர் ஆக வேண்டும்னு நினச்சது ஒரு பக்கம். அதை விட முக்கியமாக நினைக்கிறாருன்னா, நான் முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கணும். ஆனால் நேரு முந்திரி கட்டத்தனமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாரு, முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் மூக்க நுழைக்கிறாருன்ற மாதிரி எண்ணம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கு. அதாவது யார் இங்கே வந்து இந்தியாவில் பாரத தேசத்தில் முஸ்லீம்களுக்கு வந்து நான் வந்து ஆதரவான தலைவன் அப்படிங்கிறதுல ஜின்னாவுக்கும் நேருக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி. ஆமாம், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவருக்கு தெரியல. நேருக்கு
அதை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா, கிட்ட வச்சுக்கணும் இல்லையா, கிட்ட வச்சுக்கிறது என்ன வழியோ அதை பார்க்கணும் இல்லையா. மாகாண அரசுகள் இருந்திருந்ததுன்னா முஸ்லீம்களே சலுகை கொடு, இது பண்ணு, பக்கத்தில் அரவணைச்சு வச்சுக்கோ, பண்ணோம்னா சில காரியங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி முன் யோசனை இல்லை. நீ அங்கே போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, மிரட்டுறது என்ன தோணி இருக்கு. குழந்தைய வந்து பெரிய ஒரு பெரிய ஆள் வந்து மிரட்டினா எப்படி இருக்கும், அப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே மிரட்டுற மாதிரி அது ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு அரசியல் இது கிடையாது. தலைவருக்கான மெச்சூரிட்டியே சுத்தமா அவருக்கு அதுவும் ஒரு இல்லாத. தேசத்தோட பிரதமர் அப்படிங்கிறப்ப இன்னும் எந்த அளவுக்கு அவர் ஒரு டிப்ளமேட்டிக்கா இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு சாதுரியமா புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டுருக்கணும். அந்த சாதுரியன்றது அவருக்கு மருந்து கூட அவருக்கு இல்லை. இன்னொன்னு அந்த அரசியலுக்கே உண்டானது அந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜதந்திரம், எதை எந்த நேரத்துல செய்யணும், யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை தள்ளி நிக்கணும், யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ நான் மறுபடியும் வந்து நேதாஜிக்கிட்டே போகிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஐஎன்ஏ முதல் அமைச்சது வந்து கேப்டன் மோகன் சிங் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஜப்பானியர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஐஎன்ஏ கலைச்சிட்டு போயிடுறாரு. பின்னாளில் வந்து நேதாஜி சந்தித்து ஐஎன்ஏல நான் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்குன்னு சொல்கிறார். அவர் கிட்ட சேர்க்கல நேதாஜி. காரணம் என்னென்னா, ஜப்பானியர்கள் அப்படி தான் நடப்பாங்க. ஒரு தலைவன் என்ற முறையில் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபோல் செயல்பட்டுக்கணும் இல்லையா. அப்படி நீ செயல்படலை. ஒரு தலைவன் இருந்ததுன்னா மோசமான சூழ்நிலையை சால்வேஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கப்ப சாமானியர்கள் கூட எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க. ஆமாம், எல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லயும் எப்படி வந்து திறம்பட செயல்படுறாங்கிறதா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது. சரி, நேரு வந்து இப்படி உருவாக்கின இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியுமான்றதுக்காக, டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 1946 ஆகஸ்ட் மாதம் வந்து காங்கிரஸுடைய செயற்குழு கூடிச்சு. அவங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா, நேரு சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, காங்கிரஸுக்கு சம்மந்தம் கிடையாது. காங்கிரஸ் வந்து டெஃபினட்டாக வந்து மே 16 திட்டத்தை ஆதரிக்குது, வி ஸ்டாண்ட் பை இட். அதனால் நம்ம ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. சொல்லிட்டு அந்த தீர்மானமும் நிறைவேற்றிடுறாங்க. அங்கே நிறைவேற்றினோடனே அதோட வாய் அடக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. நேரு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தீர்மானம் போடுறது வந்து என்னை வந்து எம்பராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கட்சிக்கு எம்பராஸ்மெண்ட்டாக வரும். அங்கே கூட அவர் அதை தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனால் அப்போ அவர் நேரு என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இந்திரா என்றால் இந்தியா அப்படின்னு அந்த காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை, அது மாதிரி நேரு தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் நேருன்ற மாதிரி அவர் அப்படி அங்கேயே வந்தாச்சு. ஏதோ ஒரு போன எபிசோட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன், நெருப்பு கடன்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாருங்க, நேற்றுக்கு முந்தானத்துக்கு ராகுலுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, ராணுவத்துக்கு இன்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, தேசத்துக்கு விசுவாசம் இத்தனை தலைமுறையாகி அதே அந்த அப்படிதான் இருக்காங்க. அவங்க ரத்தம் அப்படித்தான் இருக்குது. அதை வந்து மொத்தமா ஒழிச்சாதான் மாறுற மாதிரி இல்ல, கொஞ்சம் அப்டேட் ஆகல. அவங்க இன்னும் மொத்தம் ஒழிச்சாதான் நடக்கும். நேருடைய மகள் வந்தாங்க, இந்திரா காந்தி வந்தாப்புல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, என்ன எப்படி நடந்துக்கிட்டாங்க, புத்தி மாறல இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, சோனியா காந்தி, சர்வாதிகார மனப்பான்மை, அந்த ஆதிக்கம். அதாவது சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, வெளிதேசத்தை சேர்ந்த அரச ஆள்ற நாடு, வெளிதேசத்தை சேர்ந்த பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்ட ராஜா ஆள்ற நாடு, வெளிதேசத்து பணத்து மேலே ஆசைப்படுற ராஜா ஆள்ற நாடு உருப்படாதுன்னு சொல்றாரு. சரி, ஏதோ ஒன்று ஃபிட்டின் ஆயிடுது இல்லையாங்க. சாணக்கியருக்கு வந்து அவருக்கு தீர்க்க தரிசனமா தெரிஞ்சிருக்கு, காங்கிரஸ்ல இப்படி ஒரு குடும்பம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இன்னைக்கு கூட நமக்கு தெரியல இல்லையா. ராகுல் காந்தி வந்து இந்திய குடிமகன் மாத்திரமா, இத்தாலிய குடிமகன் கூடவா, சோனியா காந்தி வந்து இந்த நாட்டுடைய குடிமகள் மாத்திரமா, இல்லாட்டி இத்தாலிய அந்த கனெக்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா, போயிட்டுருக்கு இல்லையா. சாணக்கியர் நீ சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது. இதை வேரடி மண்ணுமா எப்படி இங்கே திமுக ஒழிக்கணும்னு சொல்கிறோமோ, அதுபோல் அந்த காங்கிரஸ் கல்ட்டை ஒழிச்சாகணும், அந்த ஃபேமிலி கல்ட்டை ஒழிச்சாகணும். அது ஒழிக்கலைன்னா நாடு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும். காந்தி நேரு கடந்து இந்த தேசத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, சுதந்திர போராட்ட வரலாறு இருக்குது, தலைவர்கள் இருந்திருக்காங்கன்றதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதை பண்ணால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காரியங்கள் பண்ண முடியும். இந்த மனப்பான்மை பாருங்க, அவரோட சமகாலத்தில் அந்த டால் லீடர்ஸ் இருக்கிறப்பவே நான் தான் இங்கே சகலமம் அப்படின்றது அவர் இருந்ததுனால தான் தொட்டு அந்த நம்ம பாட புத்தகங்கள்லேருந்து வரலாறுகள் திரிக்கப்பட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே பாருங்க, அவங்கள மட்டுமே க்ளோரிஃபை பண்ணி அப்படியே அந்த வரலாறு கூட நம்மளோட இந்திய வரலாறே அப்படியே தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், நீங்கள் ஹிட்லர் இறந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவர் கூட இருந்தவங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்னன்னா, சூசைட் பண்ணிக்கிறார். அவர் சூசைட் பண்ணிட்டாரு தெரிஞ்சுக்கணுன்னு வெளியில் வந்து அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா, முதல்ல என்ன பண்ணணுன்னா சிகரெட் பற்ற வச்சு நிதானமாக சிகரெட் புகைக்கிறாங்களா அவங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர்லேயே அவங்க இருந்திருக்காங்க. அது போன்ற ஒரு ப்ரெஷரில் தான் இங்கே காந்தி கீழே அவங்க இருந்திருக்காங்க. காந்தி கீழே இருந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்ல முடியாத ஒரு நிலைமை.
மோசமான நிலைமை அப்படிலாம் இருந்திருக்கு. அதை கடந்து அவங்களால் வர முடியல. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி மரணம் வந்து நம்முடைய தலைவர்கள் இடையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் கோட்ஸே ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒரு மார்ட்டியராக சாக விட்டுருக்கக்கூடாது, ஒரு தியாகியாக அதுபோல் சாக விட்டது வந்து ரொம்ப பெரிய தவறாக போச்சு. அவர் வாழ்ந்துருக்கணும், எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும். எக்ஸ்போஸ் காந்தி அவர்கள் ஆகாத இன்னும் சில வருஷங்கள் இருந்தா இந்தியர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும், நல்லதாக போயிருக்கும். அது அது துரதிருஷ்டம் தான், அந்த நாட்டுடைய துரதிருஷ்டம் தான். சரி, இது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விதியாகப்பட்டது வலியுது. இந்த மே 16 திட்டத்தில் வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம், செயல்படுத்துவோன்ற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறதுக்காக சொல்றாங்க. ஆனா திரும்ப இவர் வந்து இல்ல அது முடியாதுன்றத இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்றாரு. ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆனால் இந்த தீர்மானத்தை வந்து என்னை எம்பராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இது கூட எம்பராஸ் பண்ணும். உன்னை எம்பராஸ் பண்ணுறதுன்னா ஓகே பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சி எம்பராஸ் பண்ணுன்னு சொன்னால் இன்னும் அவநம்பிக்கை தானே காங்கிரஸ் கட்சி மேலேயே வரும். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி ஏதோ வேண்டா விருப்பா உறுதி கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம். அது அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர் உருவாக்கிடுறாரு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஜின்னா மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க முஸ்லீம் லீக். நீ எப்படி கையெழுத்து போடுவேன்? நாம் கேட்டது பாகிஸ்தான் பிரிவினை தான். நீ ஏன் வந்து இந்த மாதிரி திட்டத்தை ஒத்துக்கிட்ட? பாகிஸ்தான் கிடையாதுன்னு பிரிட்டன் சொல்லிட்டான், மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பாரு, அவன் பேக் அவுட் பண்ணிட்டான். நீ பிரதமர் ஆறேன்னு சொல்கிற, அதுக்கும் சான்ஸ் கொடுக்கல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு ஜின்னாவை கேட்குறதுக்கு ஆரம்பிச்சோன்னா அவன் சொல்கிற பிரிவினை தான், தேச பிரிவினை தான். ஒன்று பிளவுபட்ட இந்தியா, இல்லாட்டி இந்தியாவே கிடையாது, மொத்தமாக அழிச்சிடுவேன் சொல்லிவிட்டு அதுக்கான செயல்பாடுகள்லாம் இறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. பம்பாயில் வந்து 1946 ஜூலை மாதம் 27 30 வரைக்கும் முஸ்லீம் லீக்குடைய செயற்குழு கூடுது. அந்த கூட்டத்தில் வந்து பாகிஸ்தான் கோரிக்கையை மறுபடியும் எழுப்புகிறாங்க. பாகிஸ்தான் அடைஞ்சியே தீர்வுன்றாங்க. அதை வந்து ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கத்தில் பிரிட்டன் வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு மிரட்டுறாங்க, இன்னொரு பக்கத்தில் இவங்க என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு அப்படி நம்மளை மிரட்டுறாங்க. நாம் என்ன இழிச்சு வாங்கலாம், என்ன அதெல்லாம் ஒன்றும் ஒத்துக்கிட முடியாது. அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த மே 16 திட்டத்தை நாங்கள் கொடுத்த ஆதரவை விலக்கிக்கிறோம், அதாவது விலகி வந்துடுறோம்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகஸ்ட் 16 அன்றைக்கி 1946 வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அர்த்தம் என்னென்னா வன்முறையில் இறங்க போகிறோன்றது தான் அர்த்தம். க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க, வன்முறையில் இறங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. 1946 ஜூலை மாதம் 30 என்ன சொல்கிறாருன்னா, இன்று நாம் அரசியல் நிர்ணய சட்டத்திற்குட்பட்ட போராட்ட முறைகளுக்கு விடை கொடுக்க முடிவெடுக்கிறோம். அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அமைதி வழியிலானது கிடையாது, சட்டத்துக்கு புறம்பான இதை வந்து நாங்கள் கையில் எடுக்கிறதுக்கு வன்முறையை கையில் எடுக்க ரெடியா இருக்குன்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இதை ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாரு, ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ நேரு அவர்கள் அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவரால் ஒன்றும் பண்ண முடியல, எம்பராசிங் சிச்சுவேஷன் தான். இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு மற்ற லீடர்ஸ் தான் அவர் பார்க்குறாரு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. சொல்லிடுறாங்க, நீ வாய் மூடி சும்மாருன்னு சொல்லிடுறாங்க. நேரு கிட்ட மற்ற தலைவர் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் எஸ்கலேட் பண்ணாத, ஒன்றும் பெருசாக இது பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டேமேஜ் ஹஸ் பீன் டன். ஜின்னா சொல்கிறாரு, இன்று நாமும் நம் கையில் துப்பாக்கியை வைத்திருக்கிறோம், அதை பயன்படுத்தும் நிலையிலும் இருக்கிறோம். ஒன்று பிளவுபட்ட இந்தியாவை உருவாக்குவோம், அல்லது முற்றிலும் அழிக்கப்பட்ட இந்தியாவை உருவாக்குவோம் சொல்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுத்த ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே இருக்கு இல்லையா, அது ரம்ஜான் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. மசூதிகளில் நிறைய முஸ்லீம்கள்லாம் திரளக்கூடிய நாள். அங்கே எல்லாம் முஸ்லீம்களெல்லாம் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸ். அதில் எல்லா ஸ்லோகன்ஸையும் வந்து நாங்கள் சொல்லலை. சில ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்குன்னா, மழை கொட்டிச்சுன்னா கூட கவலைப்படாமல், தங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான சங்கடங்களை பற்றியும் கவலைப்படாமல், நேரடி நடவடிக்கை நாளில் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு திரள வேண்டும் என்று அவர் வந்து அறைகூல் விடுக்கிறார். நமக்கென ஒரு தேசத்தை உருவாக்கும் அளவிற்கு முஸ்லீம் மக்களை திரட்டக்கூடிய பெரும் இயக்கமாக அது மாற வேண்டும் என்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரம்ஜான் அன்று தான் குரான் அல்லாஹ்வால் வெளிப்படுத்தப்பட்டது, ரம்ஜான் அன்று தான் ஜிஹாத்தில் ஈடுபட முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தார் என்பதை முஸ்லீம்கள் மறந்துவிடக்கூடாதுன்னு சொன்னார். இன்னும் ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஜின்னாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ், வேறு முஸ்லீம் லீக் தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ப்ரொவோகேட்டிவ். அந்த டைம்ல அந்த ஏரியால இருந்த காவல்துறையோ இல்ல உளவுத்துறையோ ஒன்றும் கிடையாது, எதுவுமே தகவல் எதுவும் ஒரு நேரு அவர்களுக்கு கொடுக்கப்படலையா? தகவல் கிடைச்சது, ஒன்றும் பண்ணுறதுக்கு எதுவும் என்ன action பண்ணுறதுன்னு தெரியல அவங்களால. காந்தி அவர்கள் அகிம்சையை தான் போதிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அப்படி வாய்க்கு வாய் அவர் வந்து ஹேராம் அப்படின்னு தான் சொன்னாரு, நம்ம பார்த்துருக்கோம். அவர் மரணத்தை கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை கூட ஹேராம் தான். அப்படி ராமர் மேல ஒரு தீவிரமான பக்தரா இருந்த ஒரு இந்து இப்படி இந்துக்களை வந்து கொல்வோம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. ஒண்ணு எங்களுக்கு பாகிஸ்தானை கொடுங்க, இல்ல இந்தியாவே அழிச்சிருவோம் அப்படின்றாரு. கையில துப்பாக்கி எடுங்க. அதாவது நேரடி நடவடிக்கையினால் அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் நேரடியா களத்துல எழுங்க, கண்ணில் பட்ட இந்துக்களை எல்லாம் கொல்லுங்க அப்படின்றதே ஒரு ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்போ காந்தி அவர்களோட இது என்னவா இருந்தது அவரோட நிலைப்பாடு? என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் நான் சொல்ற பேச்சை கேட்குற நிலையிலேயே இல்லை. அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் நான் சொல்றதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்க எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. எனக்கு கண்ணு முன்னால் இருட்டு தான் தெரியுதுன்றது அடிக்கடி. கண்ணு முன்னால் இருட்டு தான் தெரியுது, அது இந்துக்களோட எதிர்காலங்கிறது அவருக்கு தெரியல. விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரின்னு சொன்னவர் தான் அவர். என்ன துண்டாடிட்டு நாட்டை துண்டாடுங்கன்றார். நேருன்னு சொன்னார், பாகிஸ்தான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் சொன்னார். ராஜேந்திர பிரசாத் என்ன சொன்னாருன்னா, எப்படி இதெல்லாம் சாத்தியம் இல்லை, பாகிஸ்தான் உருவாக்கம் வந்து நல்லது கிடையாது, சாத்தியம் இல்லைன்றதை அவர் பெருசாக ஒரு புக்கே எழுதிட்டார். அம்பேத்கரும் அவரோட பங்குக்கு அது போல் எல்லாம் புத்தகம்லாம் எழுதினார். பாகிஸ்தான் எப்படி வந்து பிரயோஜனப்படாத ஒரு கான்செப்ட்ன்ற மாதிரி எல்லாம் எழுதினார். ஆனால் அவங்க கண்ணு முன்னால் தான் நாடு பிளவுபட்டது. அதுக்கு முன்னாடி நடந்த ரத்த களரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுதான் கல்கட்டா கிரேட் கல்கட்டா கில்லிங்ஸ்னு வரும். சுஹரவாடின்னு சொல்லிட்டு அந்த பெங்காலுடைய பிரசிடென்ட்ஸுடைய பிரதமராக இருந்தவர், அந்த காலத்து பிரதமர் தான் கூப்பிடுவாங்க. அவன் கட்டெழுத்திட்ட வன்முறை, அவனுக்கு உறுதுணையாக இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கருப்பு அத்தியாயம் நம்ம நாட்டுடைய கரைப்படிந்த கருப்பு அத்தியாயம் அது. அந்த விவரங்கள்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து எப்படி நம்மளோட இந்து மக்கள் வந்து கொத்து இன்னைக்கும் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஹிட்லர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் வந்து இத்தனை பேரை வந்து கொன்னாருன்னு. ஆனா அதை விட கணக்கில் அடங்காத லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து இங்க கொல்லப்பட்டார்கள். அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை நம்ம மக்களுக்கு. அதை பத்தின சரியான தகவல்கள் நமக்கு வந்து சேரல. ஏன்னா நம்மளோட வரலாற்று பாட புத்தகத்துல நம்ம எதுவும் அதை படிக்கல. நம்ம எங்கேயோ இருக்க ஜெர்மன்ல நடந்த ஒரு இதை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிஞ்சு, நம்ம தேசத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. அதை பத்தின தகவல் கூட தெரியல. அப்போ நம்ம வந்து இது எப்படின்னா, எங்கேயோ ஒரு கலவரம் நடக்குது, ஒரு 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு குழுவில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாம, எப்படி ஒரு அரசாங்கமே திட்டமிட்டு எப்படி காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாம் மாத்துறாங்க, எப்படி கண்டுக்காம இருக்காங்க, உளவுத்துறை எப்படி செயலிழந்து இருந்தது, ஒரு தேசத்தின் பிரதமர் எப்படி அதை பேசாம இருந்தாரு, இந்த தேசப்பிதா அப்படின்னு சொல்லப்படுற காந்தி அவர்களோட நிலைப்பாடு அப்ப என்னவா இருந்தது, எப்படி ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுங்கன்னு அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அதுவே இந்துக்கள் வெகுண்டெழுந்து இஸ்லாமியர்களை தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்படி அவர் குரல் எழுப்பினாரு, இது எல்லாத்தையுமே கட்டாயமா இன்றைய இளைய தலைமுறை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அடுத்த எபிசோட்ல இதை பத்தி மட்டுமே இந்த நவகாளி படுகொலை, அந்த கல்கத்தால நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவத்தை பத்தி மட்டுமே அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து டீடைல்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் பதிவு பண்றது விரும்புறேன். எங்க அப்பா வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2ஆம் உலக போகிற நேரத்தில் வந்து ஆன் மிலிட்ரி டியூட்டின்னு அவர் அமைச்சிருந்தாங்க. ஸோ ஜலந்தரில் தான் கேம்ப் இருந்தது. அப்போ அம்மா வந்து கண் எதிர்க்க பார்த்துருக்காங்க, அந்த தேசப்பிரிவு நேரத்தில் நடந்த படுகொலைகள் எல்லாம் பார்த்துருக்காங்க. முஸ்லீம்கள் சொல்லுவாங்களாம், எத்தனை பெண்களை கற்பழிக்க முடியுமோ இந்து பெண்கள் கற்பழிங்க, நாம் இங்கேருந்து போயிட்டா கூட இங்கே அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து முஸ்லீம் ரத்தத்தோடு பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்களாம். இது காதார கேட்டிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களுடைய மதம், இதுதான் அவங்களுடைய தன்மை. இது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அவசியம் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா, இதை கடந்து போக முடியாது. வரலாற்றை மாற்றி எழுதணும், உண்மையான தகவல்கள் போய் சேரணும். வரலாற்றுல உண்மையா நடந்தது என்னன்னு நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா அந்த வரலாற்று பிழை மீண்டும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்க வரலாறு. ஸோ அந்த வகையில வந்து உண்மையான வரலாறு வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயம் இருக்கையா. அடுத்த எபிசோட்ல நம்ம நேரு ஒரு மாயின் மறுபக்கத்துல எக்ஸ்க்ளூசிவா அந்த பெங்கால்ல நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட எப்படி ஒரு அரசாங்கமே
எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்துக்கள் அப்பாவிகளா எப்படி கொத்து கொத்தா கொல்லப்பட்டார்கள், பெண்கள் எந்த அளவுக்கு மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், குழந்தைகள்னு கூட இறக்கப்படாம எப்படி கொண்டாங்க. இது எப்படின்னா தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தவங்க, அக்கம் பக்கத்துல தாயா பிள்ளையா உறவா நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து கொல்றதும் வெட்டுறதுமா இருக்கிறத வந்து எப்படி இதை வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போ அதை அந்த பத்தின ஒரு இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாங்க. அவசியம். நன்றி, வணக்கம்.